நெல் பயிர் நல்லா இருக்கா பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் உள்ள நல்ல நெல் பயிர் பாருங்கள். எல்லோரும் நெல் ஆயிடுச்சு. நான் வந்து மே 6ஆம் தேதி போட்டோம். இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் அறுத்துருவோம் இதை. ஆமாம், இந்த நெல் பயிரிலேருந்து நெல் வந்து அரிசியாகி நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். இந்த சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடிக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நாங்கள் அரிசி எப்படி நெல் பயிர் நடுறது எப்படி, வளையிறது எப்படி எல்லாமே நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு லைக் ஒன்று ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நாங்கள் என்னென்ன பயிர் வைக்கிறோம் எல்லாமே நாங்கள் போட்டுக்கிட்டே வருவோம். தெரியுதுங்களா? எங்களுடைய நெல் பயிர் எங்களுடைய ஊரில் இருக்கிற எங்கள் ஊர், அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தொலைவில் எங்கள் நிலம் இருக்குது. எங்கள் நிலத்தில் நாங்கள் நெல் பயிர் போட்டிருக்கோம். நெல் வந்துடுச்சு. இந்த பாருங்கள், நெல் தெரியுதுங்களா? கதிர் ஆகிடுச்சா? நல்லா தெரியுது. அதான் எங்கள் கதிர் பயிர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 25-30 நாளில் நாங்கள் அறுத்துருவோம். அறுத்து நெல் ஆக்கிடுவோம். நெல் ஆக்கி அரிசி ஆக்கி எல்லாருக்கும் அனுப்புவோம் சாப்பாட்டுக்கு. நீங்கள் மேலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பயிரெல்லாம் எப்படி இருக்குது, இதுலேருந்து அரிசி வருதா, எல்லாம் கேள்விகளும் கேட்கலாம். இன்றைக்கி நாங்கள் பதில் சொல்லுவோம். நல்லா இருக்குங்களா? எங்கள் கைனில் இருக்கிற பயிர் இதை பாருங்கள், எல்லாம் பாருங்கள். நல்லா அந்த இது பார்க்குற வரல எங்களை தான், அந்த லாஸ்ட் வரல எங்களை தான். அந்த செடியெல்லாம் தெரியுது பாருங்கள். அங்கேருந்து இந்த பக்கம் இந்த செடி மரம் வரலாம் எங்களை தான். ஆமாம், அந்த பக்கம் ஏரிக்கரை எங்களுது. இந்த பக்கம் பயிர், இந்த பூரா பயிரும் எங்களுது. நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம். நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.